டாக்டர் உஷா ரஜினிகாந்தன். நான் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரஜினி கிளினிக்கில். இப்போ தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்க குழந்தைய அதை பற்றி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ தொப்புள் கொடிங்கிறது வந்து பேபிக்கும் மதருக்கும் பிளட் ஃப்ளோ போகிறதுக்கான முக்கியமான ஒரு சேனல் அதுதான். ஸோ தொப்புள் கொடி பார்த்தீங்கன்னா பேபி சுற்றிட்டே இருக்கும்போது தொப்புள் கொடி பேபியோட உடலில் சுற்றுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கழுத்தில் சுற்றலாம், கையில் சுற்றலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம். ஏன்னா பேபி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் கர்ப்பப்பைக்குள்ளே. அந்த தொப்புள் கொடி கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் அது வந்து பேபி கிட்ட சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியை சுற்றி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா தாய்மாமாவுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த தொப்புள் கொடி வந்து இருந்துன்னா நார்மல் டெலிவரி ஆக முடியாதோ அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. தொப்புள் கொடி சுற்றி இருக்கும்போது நமக்கு என்னென்னா பேபிக்கு அந்த ஆக்சிஜன் பிளட் எல்லாம் போகிறது அந்த தொப்புள் கொடி வழியாக தான். அது டைட்டாக இருந்துச்சுன்னா பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகலாம். இது மெயினாக நார்மலாக ஒரு ஸ்கேனில் இதை பார்த்துட்டு உடனே பயந்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் இந்த பெண்மணி வந்து லேபருக்கு போகும்போது பிரசவ வலி வரும்போது என்ன ஆகும்னா கர்ப்பப்பை ரொம்ப கண்ட்ராக்ட் பண்ணி அதை புஷ் பண்ண பார்க்கும் பேபியை. அந்த நேரத்தில் அந்த தொப்புள் கொடி டைட்டாக ஆச்சுன்னா அப்போ அந்த பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ கம்மியாகும். அது நம்ம பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் தெரியும் ஹார்ட் பீட் கம்மியாகுது. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நாங்கள் உடனே சிசேரியன் அந்த மாதிரி எடுப்போமே தவிர, நார்மலாக தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறதுலாம் வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ பேபி ஹார்ட் பீட் நல்லா இருக்கிற பட்சத்தில் நார்மல் டெலிவரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை பண்ணுவோம். தொப்புள் கொடி பக்கத்தில் இருக்கிறது, கழுத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஸ்கேனில் கொடுக்குற ஒரு நார்மல் ரிப்போர்ட். இதுக்காக உடனே பயந்துட்டு சிசேரியன் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் பிரசவத்தப்போ பேபி ஹார்ட் பீட் ஏதாவது கம்மியாகிற மாதிரியோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ சிசேரியன் பண்ணால் பரவாயில்ல. இதை நம்ம வந்து தடுக்கலாமா அப்படின்றதும் யோசிப்போம். என்ன நான் இப்படி திரும்பி படுத்துட்டு இருந்தேன், அப்படி படுத்துட்டு இருந்தனால இந்த மாதிரி சுற்றிடுச்சா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எந்த பொசிஷனில் படுத்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த தொப்புள் கொடி சுற்றுறது பேபி உள்ளே சுற்றுறதை பொறுத்து இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா இதை வராமல் தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. சில டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக பேபியோட தலை தான் வந்து அடியில் இருக்கும். ஸோ இன்கேஸ் பனிக்கூட ஏதாவது உடஞ்சிருச்சுனாலுமே தலை வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், தொப்புள் கொடி வெளியில் வராது. ஆனால் சில சுச்சுவேஷன் தலை வந்து மேலே இருக்கும், பேபியோட கால் இல்லை பேபியோட பட்டெக்ஸ் அந்த மாதிரி கீழே இருக்கும் அப்படி கர்ப்பப்பையோட வாய்க்கிட்ட. அந்த நேரத்தில் நார்மலாகவே அவங்களுக்கு இன்கேஸ் பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தொப்புள் கொடி டக்குன்னு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேபியோட பொசிஷன் அப்நார்மலாக இருக்குது, தலை கீழே இல்லாமல் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் யூஸ்வலாக பெட்டில் அட்மிட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் இருந்ததுன்னா இமீடியட்டாக டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி தொப்புள் கொடியை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கேஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏதோ 10,000 ஒரு குழந்தை தான் வந்து இந்த பனிக்கூடம் டக்குன்னு உடஞ்சி அந்த தொப்புள் கொடி வெளியில் வந்துடுறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் தலை தான் கீழே இருக்கும். இன்கேஸ் தலை இல்லாத பட்சத்தில் பனிக்கூடம் உடையுதுன்னா அது வந்து வார்னிங் சைனாக எடுத்துப்போம். பனிக்கூடம் உடையுதுன்னா நீங்கள் இமீடியட்டாக வரணும்னு சொல்லுவோம், இல்லை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி கூட அவங்கள நாங்கள் பார்த்துப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம்.